இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பட்டர் குக்கீஸ். கிறிஸ்மஸ்க்கு மட்டும் இல்லைங்க, எந்த ஃபெஸ்டிவலுக்குனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு ஓவன் தேவையில்லை, முட்டை தேவையில்லை. அது இல்லாமல் இது ரொம்ப சுவையாகவும் சுலபமாகவும் செஞ்சிடலாம். வீட்டிலே நம்ம குக்கீஸ் செஞ்சு சாப்பிட்டோன்னா நமக்கு ரொம்ப கெமிக்கல்லாம் இல்லாமல் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அரை கப் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். 1 கப் சுகரை நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஜல்லிச்சு எடுத்துக்கணும். நம்ம ஏதாவது திப்பி இருந்ததுன்னா வந்துடும். அதில் சுகரை நல்லா ஜலிச்சு இந்த மாதிரி ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ 1.5 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டு எல்லாத்தையும் 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குக்கீஸ் நல்லா வரும். உங்களுக்கு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் இதை மிக்ஸ் பண்ண வேண்டியதாக வரும். உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக நான் பீட் பண்ணிகிட்டே இருங்க. இல்லை பீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாக ஈஸியாக நீங்கள் பீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கையிலே பீட் பண்ணுறதுனால கொஞ்சம் நேரம் எடுக்கும். 2 கப் மைதா மாவை ஜல்லடையில் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையுமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அந்த ஜல்லடையில் வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சு எடுத்திங்கன்னா அந்த திப்பி ஏதாவது இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்துடும். மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் இதுக்கு பால் சேர்த்துக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒரு திக்கான பால் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அவ்வளோதான் தேவைப்படும். ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எதுவுமே இல்லாமல் கட்டிலாம் விழாமல் அங்கங்கே இல்லாமல் நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு குக்கீஸ்க்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நான் 3 போர்ஷன்ஸாக பிரித்து எடுத்துக்க போகிறேன். 3 போர்ஷன்ஸ் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டு கலர் போட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக நல்ல கம்பெனியாக இருக்கிற கலரை நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்ப கெமிக்கல் இல்லாமல். நான் இப்போ பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கலர் போட்டுட்டு நல்லா அந்த கலர் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாவு நல்லா இந்த மாதிரி கலர் ஆகிடணும். அந்த மாதிரி நீங்கள் பிணைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நான் சாக்லேட் கலர். இதுக்கு நான் கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி பிசைஞ்சு வச்சாச்சு. ஸோ சாக்லேட் ஃப்ளேவர் ஆகிடுச்சு. பிங்க் கலர், அது ஒயிட் அப்படியே வச்சுருக்கேன். 3 கலர் ஆகிடுச்சு. இப்போ நான் சில டிசைன்ஸ் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கும் என்னென்ன டிசைன்ஸ் உங்களால் செய்ய முடியுமோ நீங்கள் அந்த மாதிரி க்ரியேட்டிவாக உங்களுக்கு பண்ண முடிஞ்ச டிசைனை நீங்களாகவே பண்ணிக்கணும். இந்த டிசைன் தான் பண்ணணும்னு கிடையாது. இது எனக்கு தெரிஞ்ச சும்மா ஒரு 2-3 டிசைன்ஸை நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களால் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. இல்லாக்கிட்டே நீங்கள் கடையில் கூட இதோட ஷேப்பர்ஸ் ரெடிமேடாகவே விற்குது. அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சில டிசைன்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டிசைன்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம குக்கீஸை எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கேக் செய்கிற பாத்திரம். இந்த பாத்திரத்தில் லைட்டாக மைதா மாவு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த மிச்சம் இருக்க மைதா மாவை கீழே கொட்டியாச்சு. இப்போ அந்த பாத்திரத்தில் நல்லா அடுக்கிட்டு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை நம்ம குக்கீஸ் எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தை உள்ளே இறக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் விட்டுருங்க. 15 மினிட்ஸில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு வேகாத மாதிரி தான் இருக்கும். பட் அதை எடுத்து வெளியே வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.
மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். until then bye.